வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமா வரலாற்றில் காலத்தால் அழிக்க முடியாத காவியங்களை படைத்து சாதனை புரிந்தவரும், தமிழ் சினிமாவை இந்திய அளவில் கொண்டு சென்று பாலிவுட் என்று அழைக்கப்படும் ஹிந்தி சினிமாவிலும் மற்ற தென்னிந்திய மொழிகளான தெலுங்கு, கன்னட சினிமாவிலும் வெற்றி கொடி நாட்டி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சினிமாவிற்கும் பெருமை சேர்த்த இயக்குனர் திரு ஸ்ரீதர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீதர் அவர்கள் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் விஜயராகவலு மற்றும் தாயாரம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக 1933ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிறந்தார். அவரது இயற்பெயர் ஸ்ரீதர் கிருஷ்ணன். ஸ்ரீதர் செங்கல்பட்டில் உள்ள சென்ட் ஜோசப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்தார். தனது 20வது வயதிலே தமிழ் உரைநடைகளை எதுகை மோனையுடன் எழுதி தேர்ச்சி பெற்றார். பள்ளிப் பருவத்தில் அங்கு நடத்தப்படும் கலை நிகழ்ச்சி நாடகப் போட்டிகளில் தமிழ் வசனத்தை மையமாக வைத்து இவர் பல கதைகளை எழுதியுள்ளார். அதேபோல் அந்த சிறு வயதிலே அவர் ஒரு நல்ல கதையுடன் சென்னையில் உள்ள AVM நிறுவனத்தில் இருந்த இயக்குனர் P. நீலகண்டன் அவர்களிடம் அந்த கதையை காட்டியபோது அதை படித்து பார்த்துவிட்டு, மிகவும் நன்றாக உள்ளது, ஆனால் நீ இன்னும் பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு இதை படமாக்கலாம் என்று கூறிவிட்டார். ஆனால் மனம் தளராத ஸ்ரீதர் அடுத்ததாக DKT சகோதரர்கள் சொந்தமாக நடத்தி வந்த நாடக சபாவில் உள்ள கால் சண்முகத்திடம் காட்டினார். கதையை படித்து பிடித்து போன அவர் அந்த கதையை நாடகமாக நடத்தப்பட்டு பெரும் வெற்றி அடைந்தது. அதை திரைப்படமாக எடுக்க நினைத்த சண்முகம் அந்த கதையில் சில திருத்தங்களை செய்யச் சொன்னார். பின்பு அந்த கதை திரைப்படமாக 1954இல் இரத்தப்பாசம் என்ற பெயரில் வெளியாகி வெற்றி பெற்றது. இப்படத்தின் மூலம் வசனகர்த்தாவாக தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார் ஸ்ரீதர். அந்த நாட்களில் மிகவும் புகழ் பெற்றிருந்த திரைப்பட வசனகர்த்தாவான இளங்கோவன் வசனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடன் இணைந்து 1063ஆம் ஆண்டு சித்தூர் ராணி பத்மினி என்ற திரைப்படத்தில் கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார். ஸ்ரீதர் தனது தொடக்க காலத்தில் மாமன் மகள், அமரதீபம், மாதர்குல மாணிக்கம், யார் பையன், எங்கள் வீட்டு மகாலட்சுமி, உத்தமபுத்திரன், மஞ்சள் மகிமை போன்ற பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாக பணிபுரிந்து வந்தார். அவர் வசனம் எழுதிய படங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியடைந்தது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகிய முதல் திரைப்படம் வீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்காக அவர் இயக்கிய கல்யாண பரிசு திரைப்படம். இதில் தமிழ் சினிமாவில் முக்கோண காதல் கதையை முதன்முறையாக அறிமுகப்படுத்தினார். இப்படத்தில் ஜெமினி கணேசன், சரோஜாதேவி மற்றும் விஜயகுமாரி ஆகியோரின் நடிப்பில் 1959ஆம் ஆண்டு வெளியாகி பட்டி தொட்டியெல்லாம் வெற்றி கொடி நாட்டியது. இதில் அனைத்து பாடல்களும் பெரும்புகழை ஈட்டின. டனால் தங்கவேலுவின் காமெடியும் மிக பிரபலமானது. பின்பு இப்படம் பல இந்திய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. கல்யாண பரிசை தொடர்ந்து அவர் இயக்கிய மீண்ட சொர்க்கம், விடிவெள்ளி, தேன் நிலவு, சுமைதாங்கி, நெஞ்சில் ஓர் ஆலயம், போலீஸ்காரன் மகள், நெஞ்சம் மறப்பதில்லை, கலைக்கோவில், காதலிக்க நேரமில்லை, வெண்ணிராடை, கொடிமலர், அவளுக்கென்று ஒரு மனம் என்று தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார். 1964ஆம் ஆண்டு எவர் கிரீன் காமெடி படமான காதலிக்க நேரமில்லை படத்தின் மூலம் நடிகர் ரவிச்சந்திரன் காஞ்சனா என்ற 2 கதாநாயகன் மற்றும் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். 1965ஆம் ஆண்டு வெளியான வெண்ணிராடை படத்தின் மூலம் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார். இப்படத்தில் மேலும் வெண்ணிராடை மூர்த்தி, நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரையும் அறிமுகப்படுத்தினர். நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து அவர் இயக்கிய நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை, உறவு, சிவந்த மண், கலாட்டா கல்யாணம் போன்ற சிறந்த படங்களை வழங்கினார். புரட்சி நடிகர் MGRஐ வைத்து அவர் இயக்கிய உரிமை குரல், மீனவ நண்பன் போன்ற படங்கள் வசூலில் சாதனை படைத்தது. ரஜினி கமலை வைத்து இயக்கிய இளமை ஊஞ்சலாடுகிறது வெள்ளி விழா கண்டது. பிறகு ரஜினியை வைத்து இயக்கிய துடிக்கும் கரங்கள் மற்றும் கமலை வைத்து நானும் ஒரு தொழிலாளி போன்ற படங்கள் வெற்றி பெற்றது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய கடைசி திரைப்படம் தந்துவிட்டேன் என்னை. இதில் அவர் இன்று சினிமா உலகில் முன்னணி நடிகராக உள்ள சியான் விக்ரமை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகர், நடிகைகள் அனைவரும் தமிழ் சினிமாவில் புகழ் பெற்று விளங்கினார்கள். இவருடைய பல வெற்றி படங்களை ஹிந்தியில் படமாக்க புகழ்பெற்ற நடிகர்களான ராஜ் கபூர்,
ராஜேந்திர குமார், ராஜ்குமார், ஜிதேந்திரா, ராஜேஷ் கண்ணா போன்றவர்கள் போட்டி போட்டனர். தமிழில் அவர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தை ராஜ் கபூர் மற்றும் வைஜெயந்தி மாலாவை வைத்து தனது முதல் ஹிந்தி படத்தை இயக்கினார். பின்பு நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தை ஹிந்தியில் தில் ஏக் மந்திர் என்ற பெயரில் இயக்கினார். அவர் இயக்கிய அனைத்து ஹிந்தி படங்களும் பெரும் வெற்றி பெற்று அந்த காலத்திலேயே பான் இந்தியா இயக்குனர் ஆக பெரும் புகழ் அடைந்தார். ஸ்ரீதரின் படங்கள் அனைத்தும் தனித்துவம் பெற்று விளங்கின. காதல், நகைச்சுவை, இசை என அவரின் படங்கள் ஒவ்வொன்றும் காலத்தால் அழிக்க முடியாதவை. அவர் பாலசந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம் போன்ற இயக்குனர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். இந்திய அரசு அவரின் கலைச்சேவையை பாராட்டி தபால் தலை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தியது. தமிழ் அரசு கலைமாமணி விருது கொடுத்து சிறப்பித்தது. மேலும் இவரின் பல படங்கள் தேசிய விருது, மாநில விருதுகளை வென்றுள்ளது. சில ஆண்டுகளாக பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீதர் திரைப்பட இயக்குனர் பணியிலிருந்து முழுவதுமாக 1991 ஆண்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். 2008 அக்டோபர் 20 சென்னையில் தனது 75வது வயதில் காலமானார். அவர் தனது கடைசி காலத்திலும் சினிமாவை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் நம்மை விட்டு சென்றாலும் அவர் படங்களும் இசையும் கதைகளும் இன்றைக்கும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய படங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது அவருடைய நகைச்சுவை படமான காதலிக்க நேரமில்லை. காமெடி, இசை என்று இன்று பார்த்தாலும் சலிப்பு தட்டாத மிகச்சிறந்த நகைச்சுவை படம். உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும் என்று கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான இயக்குனர் ஸ்ரீதரின் சாதனைகளை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நல்ல தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் சினிமா பற்றி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.